ஹலோ கைஸ், இதுதான் அமெரிக்கா. உலகின் நம்பர் 1 சூப்பர் பவர் மற்றும் தன்னோட அசுரத்தனமான பொருளாதாரத்தால உலகத்தையே தன் கைக்குள்ள வச்சிருக்கும் ஒரு நாடு. கடந்த 250 ஆண்டுகளா அமெரிக்கா மேப்ல இப்படிதான் இருக்கு. இன்று வர எந்த ஒரு நாடும் அமெரிக்காவை கைப்பற்றி வெற்றி பெற்றதே இல்லை. அமெரிக்காவோட மிகப்பெரிய பலமே அதோட லொகேஷன் தான். அமெரிக்கா தன்னோட எல்லைகளை வெறும் 2 நாடுகளோட மட்டும்தான் பகிர்ந்துக்குது. அது வடக்குல கனடா, தெற்குல மெக்சிகோ. இது போக உலகத்தோட 3 முக்கியமான பெருங்கடல்கள் அமெரிக்காவை சுத்தி ஒரு பாதுகாப்பு சுவர் போல இருக்கு. கிழக்குல அட்லாண்டிக் பெருங்கடல், மேற்குல பசிபிக் பெருங்கடல் மற்றும் அலாஸ்காவின் வடக்குல ஆர்டிக் பெருங்கடல். அமெரிக்காவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற பனாமால தான் உலகத்தோட மிக முக்கியமான பனாமா கெனால் இருக்கு. அமெரிக்கா இதை நேரடியா கட்டுப்படுத்தலைனாலும் 1977 போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் மூலமா அமெரிக்காவுக்கு இங்க இன்னைக்கும் மறைமுகமான செல்வாக்கு இருக்கு. உலகத்துல நடக்கிற கடல் வழி வர்த்தகத்துல கிட்டத்தட்ட 5% இருந்து 6% வரைக்கும் இந்த ஒரு சின்ன கால்வாய் வழியா தான் நடக்குது. இது அமெரிக்காவோட பொருளாதார பலத்தை இன்னும் அதிகரிக்குது. வரலாற்றுல பல வல்லரசுகள் அமெரிக்காவை தோற்கடிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அது எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சது. உதாரணத்துக்கு பிரிட்டிஷ் படைகள் முயற்சி செஞ்சது, ஆனா அது தோல்வியில முடிஞ்சது. 2ஆம் உலக போர் சமயத்துல ஜப்பான் ஹவாய் தீவு மேல குண்டு வீசியது. ஆனா அதுக்கப்புறம் ஜப்பான் தன்னோட பேரரசையே இழக்க வேண்டிய நிலை உருவாச்சு. இதை எல்லாத்தையும் பார்த்த மற்ற வல்லரசு நாடுகளுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. அமெரிக்கா மேல போர் தொடுக்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, அது ஒரு பேரழிவுக்கு சமம்னு. ஆனா இங்க கேள்வி என்னன்னா, ஒருவேளை நிஜமாவே அமெரிக்கா மேல ஏதோ ஒரு நாடு படையெடுக்க விரும்பினா என்ன ஆகும்? நாட்டோ போன்ற கூட்டாளிகள் யாரும் இல்லாம அமெரிக்கா தனிச்சு நிக்க வேண்டிய சூழல் வந்தா அதை அமெரிக்கா எப்படி சமாளிக்கும்? நான் ஏதோ ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் படத்தின் கதையை பத்தி பேசல. நிஜமாவே ஒரு முழு அளவிலான ராணுவ தாக்குதல் நடந்தா அமெரிக்காவால அதை தாங்க முடியுமா? அந்த போர் பார்க்கறதுக்கு எவ்வளவு பயங்கரமா இருக்கும்? இன்னைக்கு வீடியோல இதை பத்தி விரிவா பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ அமெரிக்காவின் ஜியோகிராஃபி மற்றும் வலிமையை பத்தி பேச போகுது. ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அமெரிக்காவை ஏன் யாராலும் கைப்பற்ற முடியாதுங்கிறதுக்கு இவங்களுடைய ஜியோகிராஃபி ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். நீங்க இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல்கள் வெறும் உப்பு நீர் ஆதாரம் மட்டும் கிடையாது, அது அமெரிக்காவை சுத்தி எழுப்பப்பட்ட ஒரு பெரிய இயற்கை சுவர்கள் மாதிரி செயல்படுது. உதாரணத்துக்கு அமெரிக்காவோட மேற்கு கடற்கரையில இருந்து தென்கொரியா வரைக்கும் இருக்கிற பசிபிக் பெருங்கடலோட தூரம் மட்டுமே சுமார் 8700 இருந்து 10,500 கிலோமீட்டர் வரை இருக்கும். இவ்வளவு பெரிய தூரத்தை ஒரு ராணுவம் கடந்து வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இந்த பெருங்கடல் ஒரு நகரம் செவுர் மாதிரி. இங்க இருக்கிற பயங்கரமான புயல்கள், கடலின் நீரோட்டங்கள் மற்றும் எந்த உதவியும் எளிதில் கிடைக்காத இந்த வெற்று பரப்புல ஒரு பெரிய ராணுவமே வழி தடுமாறி போகும். இதனாலதான் உலகையே நடுங்க வச்ச ஹிட்லர் கூட அமெரிக்காவை தாக்க ஒருபோதும் முயற்சி செய்யல. ஜப்பான் கூட அமெரிக்காவோட ஹவாய் தீவை தாக்குனதோடு நிறுத்திக்கிட்டாங்க. ஏன்னா அதுக்கு மேல வர்றது ரொம்ப தூரம், கஷ்டம் மற்றும் அதுக்கு ஆகிற செலவும் ரொம்ப அதிகம். 2ஆம் உலக போர்ல அமெரிக்கா இதுக்கு நேர்மாறா ஒண்ணு பண்ணுச்சு. அவங்க பசிபிக் கடலை கடந்து ஜப்பான் மேல படையெடுக்க முயற்சி செஞ்சப்போ ஜப்பானை தோற்கடிக்க அமெரிக்காவுக்கு முழுசா 3 வருஷம் தேவைப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான கப்பல்கள் தேவைப்பட்டது. முக்கியமா எரிபொருளை சுமந்துகிட்டு வர மிதக்கும் நகரங்களையே அவங்க உருவாக்க வேண்டியிருந்தது. ஒரு கடலை கடந்து மற்ற நாட்டை தாக்குறது எவ்வளவு சாத்தியம் இல்லாத விஷயம்ங்கிறது நவீன கால ராணுவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தால கூட இது ரொம்ப கஷ்டம். ஒரு சாதாரண விமான தாங்கி கப்பல் குழு மட்டுமே ஒரு வாரத்துக்கு லட்சக்கணக்கான கேலன் எரிபொருளை செலவு செய்யும். இது மட்டும் இல்லாம இந்த 8700 முதல் 10,500 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வர்றதுக்கு பல மாசங்கள் எடுக்கும். அந்த நேரத்துல செயற்கைக்கோள்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களோட கண்ணுல இருந்து தப்பிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். சரி, அப்படியே யாராவது கஷ்டப்பட்டு இந்த கடலை தாண்டி அமெரிக்காவோட வடமேற்கு பகுதி வழியா வந்துட்டாங்கன்னா அங்க அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறது வெறும் அமெரிக்கா ராணுவம் மட்டும் இல்ல, இயற்கையால் உருவாக்கப்பட்ட இந்த கோட்டை போன்ற இவங்களுடைய நிலப்பகுதியும் தான். எதிரி படைகள் இங்க இறங்குறதுக்கு ஒரு தட்டையான கடற்கரை இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனா அங்க அவங்கள வரவேற்க போறது செங்குத்தான பாறைகள் மட்டும்தான். ஆமாங்க, அமெரிக்காவின் வடமேற்கு முனையில தான் இந்த ஒலிம்பிக் பெனின்சுலா அமைந்துள்ளது. இங்க உள்ள உயரமான மலைத்தொடர்கள் எதிரி நாட்டு படைகளை தரையிறங்க விடாம தடுத்து நிறுத்தும். அங்க அடிக்கிற காத்து பீரங்கி குண்டு மாதிரி கடற்கரையை தாக்கும். மழை ஒருபோதும் நிக்காது. சில இடங்கள்ல வருஷத்துக்கு 12 அடி வரைக்கும் மழை கொட்டி தீர்க்கும்.
இது வெறும் வானிலை இல்ல, இந்த சவால்களை சமாளிக்கிறதே எதிரி படைகளுக்கு பெரிய போர் தான். இந்த பகுதியை மாலுமிகள் கிரேவியார்ட் ஆஃப் தி பெசிபிக்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா இங்க இருக்கிற கூர்மையான பாறைகளும் மறைஞ்சிருக்கிற மணல் திட்டுகளும் எதிரி கப்பல்களை வரவிடாம தடுக்கும். இது வரைக்கும் இந்த பகுதியில 2000க்கும் மேற்பட்ட கப்பல்கள் காணாம போயிருக்கு. அதாவது ஒவ்வொரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு கப்பல் முழுகி இருக்குன்னு சொல்லப்படுது. குறிப்பா கொலம்பியா ரிவர் பெசிபிக் பெருங்கடலை சந்திக்கும் அந்த இடம் உலகிலேயே மிகவும் ஆபத்தான கடல் பகுதிகளை ஒன்றாக சொல்லப்படுது. அங்க ஒரு சின்ன அலை அல்லது பலமான காத்து அடிச்சா கூட கப்பல் காணாம போயிரும். அப்படியே எதிரிகள் கடற்கரையை தாண்டி உள்ள வந்தா அங்க ஒலிம்பிக் மலைத்தொடர்கள் இருக்கு. இது சுமார் 3522 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இது ரொம்ப உயரம் இல்லைனாலும் மேகங்களையும் எதிரிகளோட கனவுகளையும் ஒன்னா நசுக்கிற அளவுக்கு கடலுக்கு பக்கத்திலே இருக்கு. கடல் அலைகள் கரையை அவ்வளவு வேகமா அரிக்குது. இதனால பல வருஷத்துக்கு முன்னாடி கரையில கட்டப்பட்ட லைட் ஹவுஸ்களை கூட இப்போ தள்ளி உள்நாட்டுல கட்ட வேண்டி இருக்கு. ஒரு எதிரி அமெரிக்காவோட ஒரு நகரத்தை வந்து அடையறதுக்கு முன்னாடியே மழை, சேறு மற்றும் புவியீர்ப்பு விசை கூட போராடி பாதி இறந்து போயிருவாங்க. ஒருவேளை இதையும் தாண்டி எதிரிகள் உள்ள வந்துட்டாங்கன்னா இப்பதான் உண்மையான சவாலே வருது. அதுதான் அமெரிக்காவோட நிலப்பரப்பு. இங்க உள்ள அடர்ந்த ஹோ ரெயின் ஃபாரஸ்ட் மற்றும் சதுப்பு நிலங்கள் எதிரி தரைப்படை ஊடுருவலை சாத்தியமற்றதாக்கும். இது போக இங்க இருக்கிற ராக்கி மவுண்டன்ஸ் மேற்கை பிளக்கும். மிசிசிப்பி ஆறு சமவெளிகளை வெள்ளக்காடாக்கும். அப்பலாச்சியன் மலைகள் கிழக்கு பக்கத்தை மேடு பள்ளமா மாத்தும். இந்த தடைகள் எதிரி படைகளை தனித்தனியா பிரிச்சிரும். அவங்களுடைய வாகனங்களின் எரிபொருளை காலி பண்ணும். அமெரிக்காவோட சமவெளிகள் தட்டையா இருந்தாலும் அங்க மரங்களோ மலைகளோ இல்லாததால அமெரிக்காவின் ட்ரோன்கள் மற்றும் ஃபைட்டர் ஜெட்டுகள் பார்வையிலிருந்து எதிரிகள் தப்பிக்கவே முடியாது. அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் உள்ள கிரேட் பேசின், மொஜாவே, சொனோரான் மற்றும் தென்மத்திய பகுதியில் உள்ள சீவான் பாலைவனங்களின் வெப்பம் எதிரி படைகளின் போர் மிஷின்களை செயலிழக்க வைக்கும். அதே போல இங்க வரும் -19 டிகிரி செல்சியஸ் பனி எதிரி படைகளை பட்னி போட்டு உடைக்கும். எதிரிகளுக்கு உதவி செய்ய இங்க ஃபேக்டரி கிடையாது, பெட்ரோல் பங்க் கிடையாது. முக்கியமா உதவி செய்ய ஒரு உள்ளூர்வாசி கூட வரமாட்டாங்க. ஒவ்வொரு மாநில எல்லையும் ஒரு தனி போர்க்களமா மாறும். இது எல்லாத்தையும் விட பெரிய விஷயம், இங்க இருக்கிற 33 கோடி மக்கள். அவங்கள பெரும்பாலானவங்க ஏற்கனவே கையில துப்பாக்கி வச்சிருப்பாங்க. எந்த ஒரு வெளிநாட்டு எதிரிப்படையும் கேட்க விரும்பாத ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, அமெரிக்காவில் மனிதர்களை விட துப்பாக்கிகளே அதிகம். ஆமாங்க, 2025ஆம் ஆண்டுல நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் ammo.comஇன் ரிப்போர்ட்டின் படி அமெரிக்கா மக்கள் கிட்ட மட்டும் சுமார் 50 கோடி துப்பாக்கிகள் இருக்கு. அதாவது சராசரியா ஒவ்வொரு 100 குடிமக்களுக்கு 147 துப்பாக்கிகள் இருக்கு. நான் ஏதோ ரிசர்வ்ல இருக்கிற ராணுவத்தை பத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க. இவங்க எல்லாம் உங்களையும் என்னையும் போல இருக்கும் சாதாரண குடிமக்கள். இவங்க தேவைப்பட்டா ஒரு துணைப்படையாவும் கூட மாற தயாரா இருப்பாங்க. மெயின் முதல் மோண்டானா வர, டெக்சாஸ் முதல் அலாஸ்கா வரை உள்ள ஒவ்வொரு குடிமக்களின் வீடும் ஒரு பாதுகாப்பு கோட்டை போல செயல்படும். 2025ஆம் ஆண்டின் நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் ரிப்போர்ட் படி அமெரிக்காவில் சுமார் 1.52 கோடி லைசன்ஸ்ட் வேட்டைக்காரர்கள் இருக்காங்க. இந்த எண்ணிக்கை உலகின் பெரும்பாலான நாடுகளின் மொத்த ராணுவ படையை விட அதிகம். இதனால தான் 2ஆம் உலக போர் நடந்தப்போ அமெரிக்காவின் பேர்ல் ஹார்பர் மேல குண்டு வீச பிளான் போட்டு கொடுத்த ஜப்பானிய மார்ஷல் அட்மிரல் இசோரோகு யமாமாட்டோ நம்ம ஒருபோதும் அமெரிக்காவை ஆக்கிரமிக்க முடியாது, ஏன்னா அங்க ஒவ்வொரு புள்ளின் நுனிக்கு பின்னாலும் ஒரு துப்பாக்கி ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னாரு. ஒருவேளை அமெரிக்கா ராணுவம் பின்வாங்கினாலும் அந்த நாட்டு மக்கள் பின்வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய நிலப்பரப்பு அக்கு வேறா ஆணி வேறா தெரியும். அவங்க குளிர்காலத்துல தேவையான உணவை சேமிப்பது போல போர்னு ஒண்ணு நடந்தா அதுக்கு தேவையான துப்பாக்கி குண்டுகளை சேமிச்சு வைக்கிறதுல முதல் ஆளாக இருப்பாங்க. அப்படியே எதிரிகள் அமெரிக்கா நாட்டுக்குள்ள புகுந்தா மனித வரலாற்றிலேயே இது மிகப்பெரிய கொரில்லா போராக மாறும். வெறும் சில லட்சம் துப்பாக்கிகளை வச்சுக்கிட்டு ஆப்கானிஸ்தான் நாடு உலக வல்லரசுகளே திணறடிச்சது. அப்போ நூற்றுக்கணக்கான மில்லியன் துப்பாக்கிகளை கொண்ட அமெரிக்காவை எதிர்கொள்வது எவ்வளவு கடினம்னு கற்பனை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு அமெரிக்கா கிட்ட இருக்கும் தொழில்நுட்பத்துக்கு ஒரு நாடு அமெரிக்காவை தாக்க நெருங்குவது கூட கிட்டத்தட்ட சாத்தியமற்ற ஒன்று. ஏன்னா வானத்தில் இருக்கும் செயற்கைக்கோள்கள் எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு காலத்துல போர் ஊத்திய ரகசியமா வச்சு போர் நடந்த காலமெல்லாம் போய் இன்று நவீன செயற்கைக்கோள்கள் ஒவ்வொரு கப்பலையும் விமானத்தையும் ஏன் இன்ஜின் வெளியிடும் வெப்பத்தை கூட துல்லியமா கண்காணிக்கின்றன. 1991 அமெரிக்கன் சேட்டலைட்ஸ் பாலைவன மணலுக்கு அடியில மறைச்சு வைக்கப்பட்டிருந்த பீரங்கிகளை கண்டுபிடிச்சது. இன்னைக்கு தொழில்நுட்பம் இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. விண்வெளியில இருந்தே ஒரு காரின் லைசன்ஸ் பிளேட்டை வாசிக்கும் அளவுக்கு தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கு.
பெசிபிக் பெருங்கடலை கடந்து ஒரு கடற்படை வருவதா இருந்தா அது கிளம்புறதுக்கு பல வாரங்களுக்கு முன்பே அமெரிக்காவுக்கு தெரிய வரும். அப்படி ஒரு படை வருவதை கண்டுபிடிச்சா அது ஹவாயை நெருங்குவதற்கு முன்னாடியே அமெரிக்காவின் விமானத்தாங்கி கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் B-2 ஸ்டெல்த் பாம்பர் விமானங்களால தடுத்து அழிக்கப்படும். இந்த உலகமே இன்னைக்கு சென்சார்களால சூழப்பட்டுள்ளது. இதுல ரகசியமா படையெடுப்பதுங்கிறது முடியாத காரியம். அமெரிக்காவை நேரடியா தாக்க முடியாத எதிரிகள் இன்று ஒரு குறுக்கு வழியில தாக்க முயற்சிப்பாங்க. அதை தான் பிரேக்கிங் ஃப்ரம் வித்ன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை யாராவது அமெரிக்கா மேல படையெடுக்க நினைச்சா அவங்க டிஜிட்டல் முறையை பயன்படுத்தி தாக்க தொடங்குவாங்க. உதாரணத்துக்கு சைபர் அட்டாக்ஸ் மூலம் மின்சாரத்தை நிறுத்துவது, பங்கு சந்தையை சரிப்பது மற்றும் GPS அமைப்புகளை குழப்புவது போன்ற வேலைகளை செய்வாங்க. ஒரே ஒரு EMP வெடிப்பு நிகழ்ந்தா கார்கள் நின்னுரும், விமானங்கள் கீழே விழும், மின்சாரம் முற்றிலுமா துண்டிக்கப்படும். இதனால இன்றைய நவீன அமெரிக்கா திடீர்னு 19ஆம் நூற்றாண்டு காலத்தில் இருந்ததை போல தள்ளப்படும். இதை தொடர்ந்து போலி செய்திகள் மற்றும் தவறான தகவல்களை பரப்பி உள்நாட்டு மக்களையும் அண்டை நாடுகளையும் எதிரிகளா மாத்தி நாட்டை திசை திருப்ப முயற்சிப்பாங்க. 8700 கிலோமீட்டர் முதல் 10,500 கிலோமீட்டர் தூரம் உள்ள கடலை கடந்து வந்து அமெரிக்காவை தாக்குவதை விட அந்த நாட்டு மக்களை அவங்களுக்குள்ளேயே பிரிக்கிறது எதிரிகளுக்கு எளிதா இருக்கும். ஒருவேளை இந்த திட்டங்களும் தோல்வி அடைஞ்சா கடைசியா இருப்பது பேரழிவு ஆயுதங்கள் மட்டும்தான். ஆனா அது அமெரிக்காவை வெல்வதற்காக அல்ல, இந்த உலகத்தையே முடிவுக்கு கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்டது. பயோ வெப்பன்ஸ், வைரசஸ், ஆந்த்ராக்ஸ், பிளேக், நிமிடங்களில் நகரங்களை அழிக்கும் நியூக்ளியர் குண்டுகள் போன்ற ஆயுதங்களை கடைசியா பயன்படுத்துவாங்க. ஆனா இப்படி ஒரு அழிவை ஏற்படுத்தியதுக்கு அப்புறம் எதிரிகள் எதை கைப்பற்றுவாங்க? அழிந்து போன நகரங்களையா இல்ல வெறும் நிலங்களையா? உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி ஆயுதங்களை பயன்படுத்துறது பேரழிவுக்கு சமம். ஏன்னா அமெரிக்காவோட செகண்ட் ஸ்ட்ரைக் பலம் அப்படிப்பட்டது. ஒருவேளை அமெரிக்காவோட பிரதான நிலப்பரப்பு எரிஞ்சா அதை தாக்கின நாடும் தப்பிக்கவே முடியாது. அந்த நாடும் சேர்ந்துதான் எரியும். இத பரஸ்பர அழிவுன்னு சொல்லலாம். அதனாலதான் எதிரி நாடுகள் சும்மா ஏவுகணைகளை காட்டி மிரட்டுறது, ராணுவ அணிவகுப்பு நடத்துறதுன்னு வெறும் ஷோ மட்டும் காட்டுறாங்க. இந்த மிரட்டல்கள் எதுவுமே கடலை தாண்டி வர்றதில்ல. ஏன்னா இந்த கடலுக்கு அந்த பக்கம் என்ன காத்திருக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய போர் அனுபவம் வாய்ந்த ஒரு ராணுவம் அமெரிக்கா கிட்ட இருக்கு. எதிரிங்க தரை இறங்குறதுக்கு முன்னாடியே அவங்கள கண்டுபிடிக்கிற ஒரு தரைப்படை அமெரிக்கா கிட்ட இருக்கு. என்னதான் அமெரிக்காவின் ராணுவ படை உலகிலேயே மிக சிறந்த படையாக இருந்தாலும் அவங்கனால இப்ப நடந்த ஈரான் போர்ல ஈரானை பெருசா கட்டுப்படுத்த முடியல. அத போலதான் இன்னொரு பக்கம் ரஷ்யாவால யுக்ரைனை முழுசா கட்டுப்படுத்த முடியல. இது போல உலகின் மிகப்பெரிய படை வச்சிருக்கிற எந்த நாடாக இருந்தாலும் அவங்கனால அமெரிக்காக்குள்ள முழுமையா போக முடியாது. உலகத்திலேயே பெரிய ராணுவத்தை வச்சிருக்கிற சீனா 1979க்கு அப்புறம் ஒரு போர்ல கூட இன்னைக்கு வரைக்கும் இறங்கினதே இல்லை. ஆனா அமெரிக்கா அப்படி இல்லை. ஒரு நூற்றாண்டு காலமா ஏதோ ஒரு போர்ல அவங்க இறங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஐரோப்பால இருந்து பெசிபிக் வரைக்கும், ஈரான்ல இருந்து வெனின்சுலா வரைக்கும் அவங்க போட்ட ஒவ்வொரு சண்டையும் அவங்களோட தொழில்நுட்பத்தையும் ராணுவ ஸ்ட்ராட்டஜியையும் எடுத்து காட்டுது. அமெரிக்கா கடற்படை கிட்ட மட்டும் 11 விமானத்தாங்கி கப்பல்கள் இருக்கு. மற்ற உலக நாடுகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா கூட அமெரிக்கா வச்சிருக்கிறதுல பாதியை கூட அவங்களால தொட முடியாது. அமெரிக்காவோட விமானப்படை நினைச்சா உலகத்தோட எந்த மூலையிலையும் சில மணி நேரத்திலேயே தாக்குதல் நடத்த முடியும். ஏன்னா அமெரிக்கா கிட்ட எதிரிகளின் ரேடாரில் சிக்காத F-22 ராப்டர், F-35 போன்ற ஸ்டெல்த் போர் விமானங்கள் இருக்கு. ஒருவேளை எதிரிகள் அமெரிக்கா மண்ணுக்குள்ள நுழையறதா ஒரு பிளான் போட்டா கூட அங்க இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலையும் நேஷனல் கார்டு படை தயாரா இருக்கும். அந்த ஊரோட ஒவ்வொரு பாலமும் ஒவ்வொரு சந்தும் அவங்களுக்கு அத்துப்படி. அது மட்டும் இல்லாம ஒரே நாள்ல ஜப்பான், ஜெர்மனி, குவாம்னு எல்லா இடத்துல இருந்தும் அமெரிக்கா படைகள் வந்து இறங்கும். அமெரிக்காவை சுத்தி இருக்கும் கடலே அவங்களுக்கு கோடாயமா இருக்கும். எல்லை நாடுகள் எல்லாமே அவங்களுடைய கூட்டாளியா இருக்காங்க. விண்வெளியில இருந்து டெக்னாலஜி கண்காணிக்கும். கீழே மக்களோட கையில துப்பாக்கிகள் இருக்கும். அமெரிக்காவின் ஒரு நகரம் எரியலாம், ஒரு துறைமுகம் வீழலாம், ஆனா முழு நாட்டையும் யாராலும் கைப்பற்ற முடியாது. அதனாலதான் எந்த ஒரு நாடும் அமெரிக்காவை தொட்டு பார்க்க முயற்சி பண்றது இல்ல. ஏன்னா அமெரிக்காவை அழிக்கக்கூடிய ஒரே சக்தி அமெரிக்கா தான். இதை தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆபிரகாம் லிங்கன் எச்சரிச்சாரு. அமெரிக்காவோட அழிவு நம்ம விதியா இருந்தா அதை ஆரம்பிக்கிறதும் முடிக்கிறதும் நம்மளாகவே தான் இருப்போம்னு சொன்னாரு. ஒருவேளை அமெரிக்கா என்னைக்காவது வீழ்ந்தா அது எதிரிகளோட பீரங்கிகளாலோ இல்ல கப்பல்களாலோ இல்ல, அது அமெரிக்காக்குள்ளேயே நடக்கிற உள்நாட்டு போர்கள்னாலையும் சோசியல் மீடியா அல்காரிதம்னாலையும் வெறுப்பை விதைக்கிற குழுக்கள்னாலையும் தான் நடக்கும்.
சரி, அப்போ ஒரு வெளிநாட்டு சக்தினால அமெரிக்கா மேல படையெடுக்கவே முடியாதான்னு நீங்க யோசிக்கலாம். அவங்க வேணும்னா முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனா அது வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு இரத்த கிளறியான போராக தான் இருக்கும். அமெரிக்காவை சுத்தி உள்ள கடலும் கடினமான மலைகளும் நிலமும் அமெரிக்காவை முதல்ல பாதுகாக்கும். அதுக்கடுத்து அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த ராணுவமும் அமெரிக்கா மக்களும் அவங்களுடைய நவீன டெக்னாலஜியும் அமெரிக்காவை ஒரு இரும்பு கவசம் போல பாதுகாக்கும். இதனால முழு அமெரிக்காவையும் யாராலும் அவ்வளவு எளிதா கைப்பற்றவே முடியாது. மொத்தத்துல அமெரிக்காக்குள்ளேயே ஒரு படையெடுப்பு ஆரம்பிச்சா மட்டும்தான் அமெரிக்காவை வீழ்த்த முடியும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அமெரிக்காவை எளிதா கைப்பற்ற முடியும் இல்ல முடியாதுன்னு நீங்க நினைச்சா உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வீடியோல கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.